Yeah. வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய B.Ed செகண்ட் இயருக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான டேட்ஸ்ன்றது வந்து நேற்று அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தற்போது நியூ டேட்ஸ்ன்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. B.Ed ப்ராக்டிக்கல் அண்ட் கமிஷனுக்கான நியூ டேட்ஸ், ரிவைஸ்டு டேட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் அதே போல் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள், ஸோ பார்த்திங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், இந்த ராணிப்பேட்டை, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு நியூவாக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, அந்த மாதிரி மாவட்டங்களுக்குமே நிறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் இருக்குது. எங்களுடைய மாவட்டங்களுடைய பெயர்கள் இல்லை என்றது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான தகவலை என்ன இந்த டேட்ஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதில் பார்த்திங்கன்னா தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிவைஸ்டு ஷெட்யூல்டு டேட்டுன்றது, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. மார்ச் 29, 30 பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரிஸ், திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம். அதே போல் 31 மார்ச், அதே மாதிரி ஏப்ரல் 1 பார்த்திங்கன்னா திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர். ஸோ புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட டேட்டுன்றது எந்த மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு தான் மாற்றிருக்காங்க. 31/3/2022, அதே மாதிரி 1/4/2022 இந்த டேட்டு தான் மாற்றிருந்தாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் இந்த டேட்டு வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா தற்போது 31/1, ஸோ இந்த டேட்டில் தான் வந்து இந்த மாணவர்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு கல்லூரிகளிலுமே பார்த்திங்கன்னா மாணவர்கள் இந்த 2 நாட்கள், எல்லா கல்லூரிகளிலுமே மாணவர்கள் கட்டாயமாக அந்த 2 நாட்கள் கமிஷனுமே நேரடியாக, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப்லைன் கமிஷன் தான். நிறைய பேருக்கான அடுத்த டவுட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன்ன்றது. இது வந்து ஆஃப்லைன். நீங்கள் நேரடியாக அந்த கல்லூரிகளில் 2 நாளுமே உங்களுடைய அட்டண்டன்ஸு, அதே மாதிரி உங்களுடைய டெமோ கிளாஸ், இது எல்லாத்தையுமே இந்த 2 டேஸில் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு டெமோவும், செகண்டு டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஒர்க்ஸ், அதிலேருந்து கொஷினும் கேட்பாங்க. ஸோ அதற்கான டெமோ, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே பாருங்கள். அப்போ இந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரைக்கு தான் பார்த்திங்கன்னா 31/3/2022, அதே மாதிரி 1/4/2022 இதுதான் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதை இந்த மாவட்டங்கள், அந்த 9 மாவட்டங்கள் இருக்கவங்க அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4/4/2022, 5/4/2022 அரியலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர். 7/8 பார்த்திங்கன்னா சென்னை, கூடலூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு எங்களுடைய மாவட்டங்கள் பெயர்கள் இல்லை என்றது சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, இது மாதிரி புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாவட்டங்களுடைய பெயர்கள்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளூரில் தான் இருக்கும். அதே போல் நீங்கள் செங்கல்பட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம், இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருந்ததுன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கும். உங்களுடைய பழைய மாவட்டங்களுடைய பெயர்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த பழைய மாவட்டங்களுடைய பெயர்களை வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதால் நியூவாக புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள், எங்களுடைய மாவட்டங்களுடைய பெயர்கள் இல்லை என்றது யாரும் தெரிவிக்க தேவை கிடையாது. உங்களுடைய கல்லூரிகளில் உங்களுக்கான தேதிகள்ன்றது அவங்களுமே கல்லூரிகளில் அறிவிப்பாங்க. ரிவைஸ்டு டேட்டு தான் அறிவிப்பாங்க. ஸோ அதால் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுடைய கல்லூரிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து ஆஃப்லைன்ன்றதால நீங்கள் நேரடியாக அங்கே போகணும். ஸோ அந்த ஐடி கார்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம், இது எல்லாமே இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கமிஷன் ரிலேட்டட்னு எல்லா தகவலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.